அப்படியே நம்ம பங்களாதேஷ்க்கு போவோம். கோவிட் அவங்க ஒரு மாதிரி டீல் பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே ட்ரிகர் பாயிண்ட் வேற வந்தது. ஸோ இது வந்து நம்ம ஊர் மணிப்பூர் கிரைசிஸோட ஒரு மாதிரி ஒத்து போகக்கூடிய ஒன்று. அது என்னன்னா வந்து இப்போ மணிப்பூரை ஒரு வார்த்தை சொல்லிட்டு இதுக்கு வந்துடும். ஒரு பேலன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு குழு வந்து, அதுவும் ஒரு டாமினன்ட் குழு மெய்த்தி, அவங்க வந்து எங்களையும் ஷெட்யூல் ட்ரைபாக கருதணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏற்கனவே ஷெட்யூல் ட்ரைபில் இருக்காங்களே நிறைய பேர், அவங்க அதை எதிர்க்கிறாங்க, தெரிவிப்பாங்க. ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் எஸ் இவங்களை வந்து இப்படி சொல்லணும்னு தீர்ப்பு வருது. ஸோ அது ரெடி. எல்லாம் இவங்க இறங்குறாங்க, அவங்க இறங்குறாங்க, இவங்க அவங்கள அடிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் கல்ல விட்டு அடிச்சுக்கிட்டாங்க, இங்கே கொளுத்தினாங்க. இங்கே இந்த ஸ்டேட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். இதில் எங்கேருந்து ஆர்ம்ஸ் வருதுன்னா பர்மா வழியாக எல்லாம் ஆளாளுக்கு துப்பாக்கி வச்சுருக்காங்க. பார்டர் சைட்லேருந்து உள்ளே வந்துடுது. அப்படி ஏற்கனவே அங்கே ட்ரக் ட்ரேடிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸ் வருது. ஸோ இதோடைய லெவலே வேறையாக மாறி போகுது.